நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம எங்கே போனாலும் எந்த இடங்களுக்கு நம்ம சென்றாலும் அந்தந்த இடங்களுக்குன்னு ஒரு சில ஒழுங்குகள் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து அந்த எல்லா இடத்துலையுமே இருக்கும். நம்ம ஒரு விளையாட்டு மைதானத்துக்கு போனாலும், ஒரு டிராஃபிக்கில் போனாலும், ஒரு ஆஃபீஸ் போனாலும், அங்கே எல்லா இடத்துலையுமே அந்தந்த இடங்களுக்கு அந்தந்த பணி காரணமாக ஒரு ஒழுங்கு நடைமுறைகளை அங்கே வைத்திருப்பாங்க. ஆனால் நம்முடைய மனது எப்பவுமே எப்படின்னா, அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஒழுங்கை மீறி செயல்படுகிறதுக்கு தான் எப்பவுமே அது விரும்பும். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு ரிசப்ஷன் போகிறோம். அந்த ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்டபத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த சேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக அடுக்கியிருப்பாங்க. போகிறதுக்கு அருமையாக ஒரு வழி இருக்கும். மேடைக்கு போகிறதுக்கு இந்த பக்கம் திரும்புறதுக்கு, அதை உட்கார்றதுக்கான அந்த கேப்பெல்லாம் விட்டு அழகாக அவங்க அடுக்கியிருப்பாங்க. அதே நீங்கள் அந்த ரிசப்ஷன் நடக்கும்போது, அந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த இடத்த அந்த சேர்ஸை நீங்கள் பாருங்கள், அது நிச்சயமாக அது போட்ட இடத்துல நிச்சயமாக இருக்காது. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அங்கே இழுத்து இங்கே இழுத்து அந்த நடைபாதையில் கொஞ்சம் பேர் உட்காந்துருப்பாங்க வட்ட மேஜை போட்டு. மக்கள் போகிறதுக்கு வழி இருக்காது. அவங்க ஏதாவது ரூட்டு மாதிரி ஒரு ஒத்தையடிப்பாத மாதிரி எங்கேயாவது வளைஞ்சு போயிட்டுருப்பாங்க. மணமக்களை வாழ்த்துறதுக்கு ஒரு மேடை இந்த பக்கம் ஒரு குரூப் வரிசையில் நின்றுட்டு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு குரூப் அந்த பக்கம் ஏறும். இப்படி நம்ம பலதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ எங்கே போனாலும் அந்த ஒழுங்கை கடைபிடிக்கிற ஒரு மனநிலை நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் 14ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 14:40 சொல்றாரு, சகலமும் நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யப்பட கிடவது. பைபிள் அதை கண்டிப்பாக அதை போதிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளைகள் நிச்சயமாகவே ஒரு ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, சகலமும் நல்ல ஒழுக்கமாகவும், எல்லாவற்றிலும் நம்ம ஜெபம் பண்ணுறதா இருந்தாலும், வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும், வேலை நிமித்தமாக எங்கே போனாலும் எந்த இடத்துலையுமே ஒரு ஒழுங்கும் கிரமம் என்றால் ஒரு ஆர்டர், அந்த கரெக்டாக இருக்கணும். நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம யாரும் குறை சொல்லாத அளவுக்கு அந்த ஒழுங்கை மீறி நடக்காதவர்களாக, நம்ம சரியாய் நடக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கண்டிப்பாக சொல்லுகிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் கூட பவுல் எப்படி எழுதுறாரு, ஒழுங்கற்றவர்களுக்கு நீங்கள் புத்தி சொல்லுங்கள். அப்போ முதல்ல புத்தி சொல்லணும்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்குள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அதனால் நாம முதல்ல ஒழுங்குள்ளவர்களாக, எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கடைபிடிக்கிறவர்களாக நாம் இருப்போம். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கும் நம்ம புத்தி சொல்லுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.